அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் நன்மறை பேசி நன்றே செய்க எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: நன்மறை பேசி நன்றே செய்க. அருட்ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணை அருளால் இராமலிங்கரை அசுத்த மாய உடம்பை அகற்ற விலக்கி சுத்த உடம்பை பெறச் செய்து புறப்புற ஒழுக்கமெனும் இந்திரிய ஒழுக்கத்தை படைத்தும் புறம் எனும் கரண ஒழுக்கம் எனும் காத்தலையும் அகப்புறம் எனும் ஜீவ ஒழுக்கத்தால் ஆணவத்தை அழித்தலையும் பிரணவதேக சித்தியென செயல்படச் செய்தும் அகம் எனும் ஆன்ம ஒழுக்கத்தால் அருளல் என ஓதாது உணர்த்தியும் ஞானதேக சித்தியை பெறச் செய்தும் எல்லாம் வல்ல சித்தியை வழங்கினார்கள். அதனால் இராமலிங்கர் திருவருட்பிரகாச வள்ளல் ஆனார். அவ்வண்ணமே திருவருட்பிரகாச வள்ளலாரும் சுத்த பிரணவ ஞான உடம்பினில் உயிரெலாம் பக்குவம் அபக்குவத்திற்கு ஏற்ப ஒழுக்காதி சித்திகளைப் பெற உயிர்களுக்கு உணர்த்தி அவ்வுயிர்களும் தாம் பெற்ற பேற்றினை மற்றெல்லா உயிர்களுக்கும் பக்குவத்திற்கு ஏற்ப அருளி அனைவரும் அனக வாழ்வினராய் வாழ சகோதர உடன்பாட்டுரிமை நிறைவு பெற வேண்டும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனக வித்தை இராமலிங்கர் எனும் உயிரில் விதைத்தார்கள். திருவருட்பிரகாச வள்ளல் ஆனார். வள்ளலார் அவ்வித்தை நம்மில் விதைக்கின்றார்கள். நாமும் அப்பேற்றினை பெற்று சகோதர உயிர்களுக்கு அளித்து உயிர் அனைத்தும் அருட்பெரும் ஜோதி ஆக்குவோம். இதுவே வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம். நன்றாகப் படைத்தால் நாம் நன்றாக வாழ நன்மை பயக்கும் இவ்வுலகையும் கருவி கரணத்துடன் இவ்வுடம்பை உயிருடன் இணைத்து நன்கு நினைந்து நன்கு பேசி நன்றே செய்து நலம் பெற்று வாழ நாமோ அஃதறியாது தீதே நினைந்து தீதே பேசி தீதே செய்து துன்பமே அனுபவித்து உலகை நரகமாக்கி மீளாது
மரித்து கிடக்கின்றோம். நம் செயலே நமதாயிருக்க வேறு செயல் உளதோ? வீண்மறை பேசாது நன்மறை பேசி நன்றே செய்க. இன்றே உய்வீர் இனிதே வாழ்வீர். உலகைக் கெடுப்பவன் தானாயிருக்க வேறு பழி சொல்வது என்ன? நல்லவர்களாய் வாழப் பழகினால் இவ்வுலகினும் இன்பம் வேறு உளதோ? உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. அறிவுடையார் எல்லாம் உடையார் அஃதிலார் என்னுடையரேனும் இலர். நாம் அறியாமையால் மனம் போன போக்கெல்லாம் போய் சீரழிந்தோம். இனியாகிலும் நல்லோர் சொல் கேட்டு நடந்து நலம் பெறுவோம். சுகதுக்கம் மாறி மாறி வருவது ஏன்? அறியாமையால். இது தருணம் பேரொளியின் பெருமையை கேட்கவும் காணவும் பெறுகின்றோம். எனவே தவறாது சுத்த சன்மார்க்கம் சென்று பிறவிப் பயனை பெறுவோம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.